பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு ஜுரம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்துள்ளது. அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை ஒட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விளக்குகிறது இந்த காட்சி தொகுப்பு. பொங்கல் என்றாலே ஜல்லிக்கட்டு என்பது நினைவிற்கு வந்துவிடும். பல்வேறு சர்ச்சைகளை தாண்டி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான முன்னேற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்துள்ள ஆலோசனை குழுக்கள் அமருமிடம், பார்வையாளர்கள் அமரக்கூடிய இடம், காளைகள் நிறுத்தப்படக்கூடிய இடம் மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று முடிந்த பிறகு காளைகளை சேகரிக்கும் இடம் உள்ளிட்ட பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. குடித்தண்ணீர் வசதி, மொபைல் டாய்லெட் வசதியும், மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் முதலுதவி செய்வதற்கான ஏற்பாடுகளும், அதற்கான ஆம்புலன்ஸ் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதிகளில் 13க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 594 மாடுபிடி வீரர்களும் 691 காளைகளும் பங்கேற்க உள்ளனர். சுமார் 700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள வாடிவாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன், மாநகர காவல்துறை ஆணையர் டேவிட்சன் தேவாசீர்வாதம், மாநகராட்சி ஆணையர் அனீஷ் சேகர், உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் நியமிக்கப்பட்டுள்ள விழா ஒருங்கிணைப்பு குழு தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்துவது அனிமலுக்கும் பாதிப்பு இல்லாமல், பார்ட்டிசிபேட்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் சுமூத்தாக எப்படி நடத்துவது அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை நடக்குது. குறிப்பாக அது கலெக்ஷன் பாயிண்ட்டு, அங்கே புல்ஸ் வருகிற வழி, அங்கே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் ஸ்மூத்தாக பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மதுரையில் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் பார்வையாளர்கள் தடையின்றி வந்து செல்லும் வகையில் போக்குவரத்து வசதிகள், வாகன நிறுத்துமிடம் மற்றும் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், பார்வையாளர்களை பாதுகாக்கும் பொருட்டு பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.